So Best Director 2021 to 2022 and the nominees are Best Director 2021. Round 2022, Best Director 2021, 2022 and the winner is 5 பேரில் 4 பேர் தான் நான் இல்லைன்னு வந்துருச்சு. ஏன்னா என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஸோ 4 பேர் தான். 4 பேரில் வந்து யார் அப்படின்னா தன்னுடைய வெற்றியை சமூகத்தின் வெற்றியாக மாற்றுகிற. Congratulations sir. Actually சார் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார் அஞ்சித் அண்ணன்ட்டு. How special is this award sir? ஜாலியா இருக்கு, மகிழ்ச்சி. இது நாங்க சொல்லுவோம் நீங்க வாங்குறதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு. நீங்களும் மகிழ்ச்சின்னு முடிச்சா எப்படின்னா லைஃபை அந்த எசென்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். லைக் மெட்ராஸ்லேயே அது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து என்னென்னா மெட்ராஸ் வந்து கான்டெம்பரரி லைஃப், இப்போது வாழற பசங்களுடைய வாழ்க்கை அது. ஆனால் இதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்ற ஒரு யோசனை இருக்குல்ல, அந்த யோசனை வந்து நம்முடைய தமிழ் சினிமா நமக்கு என்னவா கொடுத்துருக்குன்னா வந்து ரொம்ப மோசமாக தான் கொடுத்துருக்கு. அது லைக் அதோட லாங்குவேஜாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், லைக் வந்து அந்த மனிதர்களை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், இது எதுவுமே வந்து நாம் பார்த்த ஆட்கள் இல்லை. இப்போ நான் சின்ன வயசில் நான் பார்த்துருப்பேன், இல்லை நான் பழகின ஆட்கள் இருப்பாங்கள்ல, இல்லை நான் கேட்ட மனிதர்கள் இருக்குல்ல, இவங்க யாருமே அப்படி இல்லைன்றப்போ அப்போ யார் ரியலான நார்த் மெட்ராஸுக்கு உரியவர்கள், அவங்களுடைய அசல் தன்மையை ஒரு படத்தில் வந்து கரெக்டாக காட்சிப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணதில் வந்த அது கொடுத்த எஃபர்ட் தான் இது ஒரு படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இது ஒரு பயங்கர ஸ்பெஷலான படமாக நான் பார்க்குறேன். நான் சூப்பர். ஸோ இந்த இடத்துல மனோபாலா சார் இருக்காங்க, ஞானவேல் சார் இருக்காங்க. அவங்க எவ்வளோ நல்லா நீங்கள் கேள்விகள் கேட்டிருப்பீங்க அப்படின்றது தெரியும். சாரோட யூடியூப் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும். ஸோ சார் மனோபாலா சார் அவர்கிட்ட சார்பட்டா பரம்பரை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவார்? ரஞ்சித்துக்கு தெரியும் முதலேருந்தே, எப்போ பார்த்தாலும் அவர் வந்து ஷோ பார்த்து அடுத்த நிமிஷம் என் ஃபோன் தான் அவருக்கு போகும். கண்டிப்பாக அவரும் எடுத்து அப்படியே சொல்லிப்போம், என்னங்க நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க, ஆனால் சமூக அக்கறை உள்ள ஒரு படம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எனக்கு அந்த சென்ஸ் உருவானோடனே தோணுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்களை நம்ம நேரடியாக பார்த்து வளர்ந்துருக்குறோம். நான் படித்த புத்தகங்கள், நான் பார்த்த திரைப்படங்கள், அப்போ என்னுடைய ஒரு சொல்லி ஃபைட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4 ஆண்டுகள் வந்து அவர் வந்து குத்துச்சண்டை ஆடாமல் இருந்து திரும்ப குத்துச்சண்டை ஆடினவர். அவர் வந்து ஒரு சாதாரண வீரர் மட்டும் இல்லாமல், ஒரு பாக்ஸராக மட்டும் இல்லாமல், இந்த சோஷியோ பாலிட்டிக்ஸை பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அப்ரெசிவ் சைடில் நின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டரு. அவரை பற்றி நான் படிக்கிறப்ப எனக்கு வந்து பயங்கர அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ரொம்ப ஃபிசிக்கலாக மைண்டோட கனெக்டான ஒரு கேமாக எனக்கு தோணுச்சு. அப்போ அதோட ஸ்டைல், அதோட ஃபார்மை நம்ம வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து சொல்லி வேலை வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் நான் பாக்ஸிங் வந்து கற்றுக்கினது மூலமாக அதோட ஸ்டைலு, பாடியோட ஆக்ஷன், இது எல்லாத்தையும் வந்து நம்மளால் சரியாக சொல்லி வாங்க முடிஞ்சது. எனக்கு தப்பாக தோணுச்சுன்னா அந்த ஷார்ட்டை நான் ரீஷர்ட் எடுத்துகிட்டே இருந்தேன், தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தேன். ஆர்யா சார் உட்பட எல்லாருமே பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. எனக்கு ஒருவேளை பாக்ஸிங் தெரிலனா நான் யாராவது டிபெண்ட் பண்ணி இருந்திருக்க முடியும். லைக் வந்து மாஸ்டர் சொல்கிறது சரின்னு நான் ஒத்துட்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது செய்கிறத வந்து இவங்க சரியான இது வந்து ஒரு இந்த ஆக்ஷன் ஓகேன்னு கூட நான் ஒத்துட்டுருக்கலாம். ஆனால் நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டதுனால எவ்ரி ஆக்ஷன் வந்து இப்படி இருக்குன்றதை வந்து என்னால் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஹோப் கொடுத்தது வந்து ஸ்டுடியோ குரீன், அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஞானவேல் சார், தேங்க்யூ மனோபாலா சார், ரொம்ப ரொம்ப நன்றி.